ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாம் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். கிளாசிஃபிகேஷன் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதை ஒரு 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு பண்ணிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலை வந்து when it is placed in a யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்போ அதில் வைக்கும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படிலாம் அது செயல்பட ஆரம்பிக்குது, அதை பொறுத்து தான் அதை வந்து 3 டைப்பாக வந்து அதனுடைய பிஹேவியரை பொறுத்து தான் அதை வந்து 3 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று என்ன சொல்லணும்னா டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம், சரியா? ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். மூணாவது என்ன சொல்கிறோன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்படி நம்ம 3ஆக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 3ஐயும் நம்ம வந்து இந்த வீடியோ லெசனில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்து முடிக்கலாம். முதல்ல வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மேக்னட்டிசம். இந்த பாரு, இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு மேக்னெட்டிக் ஸ்பெசிமன் சொல்கிறோம்ல, ஒரு பொருளை நம்ம தூக்கி அதில் வைக்கிறோம். நார்த்து போல் சவுத்து போல் இருக்கா, அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் இருக்குது. இப்போது இது வந்து மேக்னெட்டிக் எஃபெக்டை வந்து அது எப்படி அது வாங்கிக்கிடுது, கிரகித்துக்கொள்ளுதுன்னு சொல்கிறோம்ல, எவ்வளோ ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து அதனுடைய பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயனுன்னு எடுத்துக்கேன், அப்போ ஃபெரஸ். அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறோம், ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றிலும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸில் சுற்றிட்டு வருது. இப்போ நம்ம ஒரே ஒரு ஆர்பிட்டை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம், ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு வருது, சரிதானா? இப்போ இப்படி சுற்றிட்டு வரும்போது அதனுடைய இப்போ வந்து இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது பெர்பெண்டிகுலர் டு த ஆர்பிட் வந்து நடக்குது இல்லையா? இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளெயின் ஆஃப் தி ஆர்பிட். இந்த ஆர்பிட்டுக்கு பிளெயின் ஆஃப் தி ஆர்பிட்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது இந்த ஈச் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட், இப்போ இதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஆஸ் எ ஃபைனைட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன இருக்கும், மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். இந்த பாரு, இப்போ வந்து 2 ஓரியன்டேஷன் காட்டியிருக்கிறேன். ஒரு 3 ஓரியன்டேஷனாக 4 ஓரியன்டேஷனாக எத்தனை ஓரியன்டேஷனால் நீ எடுத்துக்க. அதில் நான் வந்து இப்போ 2 ஓரியன்டேஷன் மட்டும் நான் படம் வரைஞ்சிருக்கிறேன். அதில் அந்த ரவுண்டாக காட்டியிருக்கிறது வந்து நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம், ஓவல் ஷேப்பில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அதில் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி இப்போது பெர்பெண்டிகுலர் டு த ஆர்பிட், அப்படி தானே நம்ம அதனால் பார்க்குறோம். பெர்பெண்டிகுலர் டு த ஆர்பிட் வந்து அதனுடைய டைபோல் மொமெண்ட் வந்து இருக்குது, சரியா? அப்போ ஒவ்வொரு ஓரியன்டேஷன்லேயும் ஒவ்வொரு டைரக்ஷனில் அது காணப்படும், சரியா? இப்போ இப்படி ஒரு 3 ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பக்கத்தில் நான் ஒரு படம் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி இருக்குது பாரு, அடுத்தது எப்படி இருக்குது, மூணாவது வந்து வேற ஒரு டைரக்ஷனில் காட்டப்பட்டிருக்குது. அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது அதனுடைய நெட் ரிசல்டன், அதாவது என்ன சொல்கிறேன், ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆட்டமில் அதனுடைய நெட்டு மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா 0வாக தான் இருக்க முடியும், சரிதானா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிதானா? நெட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டம்லேயும் 0வாக இருக்கும். இப்போ வந்து when it is placed in an external magnetic field, இப்போ நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்லி காட்டியிருக்கோமா இல்லையா? அப்போது சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ், இதில் ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பீடப் ஆகுது, ஒரு சில எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லோ டவுன் ஆகுது அக்கார்டிங் டு லென்ஸ் லான்னு சொல்கிறோம். லென்ஸ் லா படி அது வந்து எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து இது ஆன்டி பேரலல்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதாவது பேரலல் இந்த டைரக்ஷனுக்கு நேர் எதிர்த்திசையில் அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தாக்கில் வந்து என்ன சொல்லணும்னா லென்ஸ் லாவை வந்து இது வந்து என்ன பண்ணுது, ஓகே பண்ணுது, சரிதானே? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது திஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அந்த இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த இன்டியூஸ்ட் மொமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ அது வந்து டிஸப்பியர் ஆகுதுன்னா when the external magnetic field is ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க. பண்ணிட்டேன்னா உடனே அது வந்து என்னது இல்லாமல் போயிடுது, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா
நான் சரி இதை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இண்டீஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தக்கில் when it is placed in a non யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா உனக்கு எப்படின்னு தெரியும், இல்லை படம் போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்க. சரிதானா? சரியா? அதே போல் சீராக இல்லை, அப்படி தானே, யூனிஃபார்மாக இல்லை. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் கண்டிப்பாக அதனுடைய டைரக்ஷன் அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், அப்படி தானே. ஆனால் இங்கே வந்து அன்யூனிஃபார்மாக இருக்குது, நான் யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதில் நம்ம வச்சுருக்கோம்னா இதில் என்ன நடக்குதுன்னா இன்ட்ராக்ஷன் நடக்குது. இப்போ பாரு, ஆன்டி பேரலல்னு சொன்னோம்ல, அப்போ அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, அந்த டைரக்ஷன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இருக்குது, அப்படி தானே. அப்போ இதில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டாகும். கண்டிப்பாக என்ன உண்டாகும்னா ஒரு இன்டராக்ஷன் உண்டாகுது. இந்த இன்ட்ராக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் எ ஃபோர்ஸ், இல்லை இட் வில் கிரியேட்ஸ் எ ஃபோர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். சரிதானா? அப்போது இப்போ இது என்ன ஆகுதுன்னா மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எங்கேருந்து வருது? ஸ்ட்ராங்கர் பார்ட்டில் இருந்து வீக்கர் பார்ட்டை பார்த்து அது மூவ் பண்ணுறதாக்கில் காட்டியிருக்கோமா இல்லையா? அப்போ வீக்கர் பார்ட் எதுன்னு உனக்கு தெரியுது, ஸ்ட்ராங்கர் பார்ட் எதுன்னு தெரியுது. சரிதானா? சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தாக்கில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு பார்க்க போகிறோம். ஒரு மூணு மட்டும் நான் உனக்கு காட்டுறேன். சரிதானா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பிஸ்மத். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பிஸ்மத் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பர். மூணாவது வந்து என்ன சொல்கிறோம்? சில்வர். அப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா என்னெல்லாம் எழுதணும்? பிஸ்மத்து, காப்பரு, சில்வர். இந்த மூணு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரிதானா? ரைட். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்ப்போம். ஒரே 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதை வந்து ஒன்று நீ படிச்சிட்டின்னா, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நீ படிச்சிட்டின்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படியே மாற்றிக்கிடலாம், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படியே மாற்றிடலாம். இது ஒரு முக்கியமான கேள்விங்கிறனால உனக்கு நான் சொல்கிறேன். சரிதானா? சரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். முதல்ல வந்து இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் நெகட்டிவ். சசப்டிபிலிட்டினா என்ன நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானே? சரி, ஏன்னு பாரு, இது வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து எங்கே போகுது? வீக்கர் பார்ட்டை பார்த்து போகுது. அப்போது அந்த மேக்னடைஸ் ஆகிறத வந்து அது எதுக்குது. சரிதானே? எதுக்குங்கிறனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டி, யூனிட்டியோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சை இஸ் ஈக்குவல் டு நம்ம புக்கில் இருக்குது மியூஆர் -1ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இந்த -1 அடுத்த பக்கம் கொண்டு போயிரு, சை ப்ளஸ் 1 ஆயிருமா, ஈக்குவல் டு மியூஆர். மியூஆருங்கிறது என்ன சொல்கிறோம்? ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி. சரிதானா? இப்போது இது வந்து இஃப் இட் இஸ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் கூட சசப்டிபிலிட்டி நெகட்டிவ்னு சொல்லி பார்க்குறோமா இல்லையா? அப்போது இது வந்து கண்டிப்பாக வந்து என்னதான் இருக்கும்? இந்த மியூஆர் வந்து நெகட்டிவாக தான் இருக்க முடியும், அப்படி தானே? அப்போ நெகட்டிவ்னா கண்டிப்பாக அது என்னதாகும்? லெஸ் தேன் யூனிட்டியாக தானே இருக்க முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரிப்பல்டு. சரிதானா? ரிப்பல்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, அல்லது எக்ஸ்பெல்டு பை த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதனுடைய உள்ளுக்குள்ளேயே அது வந்து என்ன பண்ணுது? ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது? விலகல் அடையுது, ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது? தள்ளப்படுதுன்னு சொல்கிறோம். சரிதானா? ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்கிறோன்னா டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். சசப்டிபிலிட்டி இஸ் நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். அப்போது டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இது வந்து சூப்பர் கண்டக்டராக மாறுது. எப்படி சூப்பர் கண்டக்டராக மாறுது? சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்னது? ஆர் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? சூப்பர் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிதானா? இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் த சூப்பர் கண்டக்டர்ஸ் டூரிங் இட்ஸ் டிரான்சிஷன் டு த சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் அ மெய்சனர் எஃபெக்ட்னு வேறு நம்ம சொல்கிறோம். அப்படிதானா? எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன நம்ம படிச்சிருக்கோம்? ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் நான் வைக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்குறோமா இல்லையா? அப்போது அந்த அந்த எக்ஸ்பல்ஷன் அது எது வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் டூரிங் இட்ஸ் டிரான்சிஷன் இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா சூப்பர் கண்டக்டிங் ஒரு சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து இது மாற்றப்படுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? மெய்சனர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிதானா? ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அது பேராமேக்னட்டிசம்னா என்னது? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈச் ஆட்டம் ஆர் மாலிகுல்
have a net magnetic dipole moment. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, which is the vector sum of the orbital and spin magnetic moment. ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இருக்கும், ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இருக்கும். இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா ரேண்டமாக மூவ் ஆகுது. அப்படின்னா அதனுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது, வித்தியாசமான ஓரியன்டேஷன் இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 ஓரியன்டேஷனை நம்ம படத்தில் பார்த்தோம். அப்படி தானே? சரி, டியூ டு த ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் 0. அப்போ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்க முடியும், 0வாக தான் இருக்க முடியும். இப்போ சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் வைக்கணும்னு வச்சுக்கிங்க. அப்போது இதில் வந்து என்ன ஆகும்னா ஒரு டேர்னிங் எஃபெக்ட் இருக்கும். அது என்ன சொல்கிறோன்னா டார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, டார்க் ஆக்டிங் ஆன் த அட்டாமிக் டைபோல்ஸ். இப்போ இந்த டைபோல் மொமெண்ட் தான் இந்த படத்தில் காட்டுறோம். வில் அலைன் தம் இன் த ஃபீல்டு டைரக்ஷன். ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதே டைரக்ஷனில் வந்து இது அலைன் ஆகிடுது. ஆஸ் அ ரிசல்ட் there is a net magnetic dipole moment induced in the direction of the applied field. applied field எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதே டைரக்ஷன்லே இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன ஆகுது, அலைன் ஆகுது. புரியுதா? அப்போ the induced dipole moment is present as a long as external field exists. எவ்வளவு நேரம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குதோ அது வரைக்கும் இந்த டைபோல் மொமெண்ட் வந்து இதே போல் தான் இருக்கும். when placed in the non-magnetic field. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பிஹேவ் லைக் ஆர் பிஹேவ்னு கூட சொல்ல முடியாது. மெட்டீரியல்ஸ் வில் ஹேவ் எ டெண்டன்சி, அதுக்கு ஒரு டெண்டன்சி வருது. இந்த டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட். இப்போ பாரு, இதில் படம் போட்டிருக்கானா இல்லையா, சிவப்பு கலரில் காட்டியிருக்கேன். இப்படி தானே வீக்கர் பார்ட்னா எதுங்கிறவனை தெரிஞ்சுட்டா இந்த வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டை பார்த்து அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிதானா? மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் வீக் மேக்னட்டிசம் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைட் ஃபீல்ட் ஆர் நோன் அஸ் த பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த பேராமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து என்னதுன்னு சொல்கிறோன்னா அலுமினியம். இதாக இருக்கலாம் இல்லையா, இதான் அலுமினியம். ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா டங்ஸ்டன். டங்ஸ்டன் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் காட்டுறோமா இல்லையா. மூணாவது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். இந்த மூணும் தான் என்ன சொல்கிறோம், பேராமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது கேட்டான்னா எழுத தெரியணும், அலுமினியம், டங்ஸ்டன், மெக்னீஷியம். சரிதானா? ரைட். அடுத்து வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டிஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். சரியா? ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதுக்கு தகுந்தாக்கில் அப்படியே தான் முதல்ல சசப்டிபிலிட்டி பார்க்குறோம். அப்படிதானே? முதல்ல வந்து அது எவ்வளோ இருக்கும், இங்கே இருக்க எப்படி இருக்குதா, பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். அப்படியே படிச்சிரு, ஈஸியாக இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் யூனிட்டி. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், லெஸ் தென் யூனிட்டின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே? கிரேட்டர் தென் யூனிட்டி. மூணாவது என்ன சொல்லணும்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட். அங்கே வந்து ரிப்பல்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து அட்ராக்டட். அடுத்தாக்கில் வந்து சசப்டிபிலிட்டிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அங்கே எப்படி இருந்துச்சு, நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்னு சொல்லி பார்த்தோம். அப்படி தானே? இங்கே வந்து என்ன இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியூரிஸ் லான்னு சொல்கிறோம். கியூரிஸ் லான்னா என்னது, when the temperature is increase. இப்போ வந்து ஒரு மெட்டீரியலை நம்ம வச்சுட்டு அதனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க, உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஹீட் வந்து அந்த மெட்டீரியலுக்கு கொடுக்கப்படும் போது உள்ளுக்குள்ள என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ள வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். அப்படி தானே? அந்த ஆட்டம்ஸில் அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் தெர்மல் வைப்ரேஷன்ஸ் அந்த ஹீட்னால் ஒரு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வில் அப்செட் த அலைன்மெண்ட் ஆஃப் தி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இப்போ ஒரு டைபோல்லாம் ஒரு அலைன் பண்ணி ஒரு இடத்துல ஒரு டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா அப்செட் ஆகிடுது. Therefore, the magnetic susceptibility decreases. Susceptibility இப்போ என்ன ஆகுது, decreases with increase in temperature. எப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இந்த காரியம் நடக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானா? ரைட். இதை வந்து நம்ம psi m அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/t. அல்லது அது எப்படி சொல்லலாம், psi is equal to c/t. சிங்கிறது என்ன சொல்கிறோம்னா கியூரிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம், கியூரிஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். இந்த ரிலேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், கியூரிஸ் லான்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது தெர்மல் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த மெட்டீரியலில் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து அப்செட் ஆகுது. எதனால் அப்செட் ஆகுது, டியூ டு த ஹீட்னால்
அந்த அலைன்மெண்ட் வந்து அப்செட் ஆயிடுது. டைபோல் மொமெண்ட் அலைன்மெண்ட் வந்து அப்செட் ஆயிடுது. தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டி வந்து டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். எப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறனால, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறனால நடக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு படம் ஒன்று என்ன சொல்லுவோம், ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃப் போட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த சையமுக்கும் டெம்பரேச்சருக்கும் சரிதுன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷனில் நம்ம ஒன்று போட்டோம் வந்து நம்ம வச்சுக்கோங்க, கியூரிஸ் சசப்டிபிலிட்டி வர்சஸ் டெம்பரேச்சர்னு போட்டிருக்கோம் இல்லையா. ரெண்டுக்கும் போட்டிங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்குது. பேரபோலா கிடையாது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறோன்னா ஃபெரோமேக்னெட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்னது, ஒரு ஆட்டம் இருக்குது, அதில் மாலிக்யூல் இருக்கும். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பொசஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். அப்படி தானே, அது நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஆஸ் இன் த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சொல்கிறோம். த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மாலர் ரீஜன்ஸ் கால் ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன். இப்போ டொமைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சரிதுன்னா. இங்கே பாரு, இதுதான் டொமைன் சொல்கிறோம் சரிதானா. எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் இப்படி வந்து ஒரு ஏங்கிற பிக்சரில் பாரு, டொமைன்ஸ் ரேண்டம்லி அலைன்டுன்னு போட்டிருக்கு. ரேண்டம்லின்னா அங்கும் இங்குமாக எங்கேனாலும் இஷ்டத்துக்கு அது அலைன் ஆகிருக்குது சரிதானா. இந்த ஸ்மாலர் ரீஜனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டொமைன் நம்ம சொல்கிறோம். இப்போ டொமைன்னா என்னென்னு புரிஞ்சுட்டுல, ஃபெரோமேக்னெட்டிக் டொமைன். வித்தின் ஈச் டொமைன் ஒவ்வொரு அதாவது வந்து சின்ன சின்ன கட்டமாக, அதாவது இப்போ நம்ம இந்தியா மேப்புக்குள்ள நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் நம்ம போடுவோம்ல, அதை மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்களா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு டைபோல் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துறியா. அதாவது எலக்ட்ரான் வந்து அப்படி அங்கே எங்கேயுமா மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே, ரைட். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டொமைன்லேயும் த மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ்லி அலைன்ட் இன் எ டைரக்ஷன். The alignment caused by the strong interaction arises from electron spin. அப்போ ஸ்பின் குவாண்டம் நம்பர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். which depends on the inter atomic distance. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அதை பொறுத்து அமைஞ்சிருக்குது. ஈச் டொமைன்ஸ் ஹேஸ் நெட் மேக்னடைசேஷன் இன் அ டைரக்ஷன். ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கும், அப்படி தானே இருக்கும். அப்போ வந்து மொத்தம் நெட் மேக்னடைசேஷன் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக அது வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு டொமைனை பொறுத்து அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறோம் சரிதானா. ஹவவர் த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னடைசேஷன் வேரிஸ் ஃப்ரம் டொமைன் டு டொமைன். ஒவ்வொரு டொமைனுக்கும் இந்த டொமைன்லேருந்து அடுத்த டொமைனுக்கு வந்து அது வேரி ஆகிட்டே இருக்குது. தஸ் த நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் தி ஸ்பெசிமன் இஸ் 0. அப்போ நெட் மேக்னடைசேஷன் கண்டிப்பாக எப்படி தான் இருக்க முடியும், 0வாக தான் இருக்க முடியும். இப்போ சப்போஸ் இந்த இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கணும்னு வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னா அது என்ன நடக்கும் இப்போ பார்க்கலாம், ரைட். என்ன ஆகும், இந்த டொமைன்ஸ் ஹேவிங் எ மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பேரலல் டு த ஃபீல்ட் க்ரோ இன் சைஸ்ன்னு சொல்கிறேன் சரிதானா. இப்போ நான் இதை என்ன சொல்கிறேன், இந்த பொசஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்குது, மேடப் ஆஃப் ஸ்மாலர் ரீஜன்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸ்பான்டேனியஸ்லி அரேஞ்ச்ட். எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஸ்ட்ராங்கர் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஈச் டொமைன் ஹேஸ் எ நெட் மேக்னடைசேஷன் இன் எ டைரக்ஷன். சரிதானா. த டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னடைசேஷன் வேரிஸ் ஃப்ரம் டொமைன்ஸ் டு டொமைன். அதை தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் சரிதானா. த நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் தி ஸ்பெசிமன் இஸ், அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்க முடியும், 0வாக தான் இருக்க முடியும் சரிதானா, ரைட். இப்போ பாரு, இப்போ 2 ஃபிகர் காட்டியிருக்கோமா. ஒன்று வந்து அன்மேக்னடைஸ்ட் அயன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டே நம்ம வைக்கலங்கும் போது அது அதனுடைய ரேண்டம்லி அரேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ மேக்னடைசேஷன் கொடுத்த உடனே, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்த உடனே இது மேக்னடைஸ்ட் அயன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா, ஒரு டைரக்ஷனில் அது வந்து அலைன் ஆகுது சரியா, ரைட். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று வந்து என்ன சொல்கிறோம்னா கோபால்ட்டுன்னு சொல்கிறோம் சரியா, இந்த படத்தில் பார்க்கோம் இல்லையா, இதுதான் கோபால்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா அயன் பீசஸ் சரிதான், ரைட். மூணாவது என்ன சொல்கிறோம், நிக்கல். அப்போது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு என்னதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டீங்கன்னா கோபால்ட்டு, அயன், நிக்கல், இந்த 3 தான் என்ன சொல்கிறோம் குட் எக்ஸாம்பிள்ஸ். சரி, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும்போது
two process will takes place. ஒன்று என்னன்னு சொல்கிறேன்னா, the domains having a magnetic moments parallel to the field. Domains have a magnetic moments parallel to the fieldக்கு parallel வந்துடுது. அப்படி தானா? parallel வந்துடுது. அடுத்தக்குள்ள grow in size. சரிதானா? ரெண்டாவது என்னன்னு சொல்கிறோம்னா, இந்த other domains are rotated. மற்ற டொமைன்ஸில் என்ன, so that they are aligned within the field. சரிதானா? அந்த ஃபீல்டுக்குள்ளே அது வந்து என்ன ஆகுது, அலைன் ஆகுது. சரிதானா? இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். சரிதானா? இதனால நமக்கு என்ன நடக்குது? as a result of this mechanism, there is a strong magnetization of the material. There is a strong net magnetization of the material. இதான் என்ன சொல்கிறோம், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிதானா? என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, நம்ம ஏற்கனவே படித்தது தான், அதை நம்ம திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட் தானே? ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. நான் ஏற்கனவே முதல்ல வந்து டயால சொல்லிட்டேன், அதனால் நீ உனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வந்து இதில் வந்து லார்ஜராக இருக்குது. மூணாவது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். நாலாவது சசெப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அடுத்தது வந்து கியூரி வைஸ் லா. அங்கே கியூரிஸ் லானா என்னென்னு பார்த்தோம், கியூரி வைஸ் லானா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலையும் டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் பண்ணோம், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலையும் டெம்பரேச்சர் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், த ஃபெரோ மேக்னட்டிசம் டிக்ரீசஸ் டியூ டு த இன்க்ரீஸ்ட் தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் தி அட்டாமிக் டைபோல்ஸ். சரிதானா? At a particular temperature, the ferromagnetic material becomes paramagnetic. இப்போ பாரு, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரும்போது நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த மெட்டீரியலை. The ferromagnetic materials becomes paramagnetic. Paramagnetic கேரக்டர்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருது. This temperature is known as the Curie's temperatures. Curie temperatureன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? Curie temperature. இப்போ m is equal to C by T minus TCன்னு சொல்கிறோம். m is equal to C by T minus TC. This relation is called Curie-Weiss lawன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், Curie-Weiss law. ஒரு பிளாட் பண்ணுறோம், எதை ஒரு கிராஃப் ஒன்று போடுறோம்னு வச்சுக்க, மேக்னெட்டிக் சசெப்டிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் போடுறோம்னு வச்சுக்க. போட்டோன்னா எப்படி வருதுன்னு பாரு, கொஞ்சம் தள்ளி வருதா? சரியா? தள்ளி வருது, அப்படி தானே? இதுதான் என்ன சொல்கிறோம், Curie-Weiss law, susceptibility versus temperature. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்ப்போம்.